அனைவருக்கும் வணக்கம். கல்வி மற்றும் கல்வியின் தன்மைகள் என்ற பாடத்திலிருந்து தொகுதி 1 கல்வியின் கருத்து மற்றும் தன்மை என்ற தொகுதியில் அலகு 1 முதல் அலகு 4 வரை உள்ள பாடத்தினை நாம் பார்க்க இருக்கின்றோம். அலகு 1 கல்வியின் கருத்து மற்றும் தன்மை. அலகு 2 கல்வியின் பரப்பெல்லைகள். அலகு 3 கல்வியின் முகமைகள். அலகு 4 கல்வியின் வரலாறு ஓர் கண்ணோட்டம் ஆகிய 4 தலைப்புகளில் இன்று நாம் காண உள்ளோம். முதலில் கல்வி என்பதன் பொருள் என்ன என்பதை காண்போம். கல்வி என்பதற்கு எளிதில் பொருள் கூறிவிட முடியாது. எஜுகேஷன் என்ற ஆங்கில சொல்லானது லத்தீன் மொழியில் உள்ள எடுகேர், எடுசியர், எடுகேட்டம் என்ற வேர் சொல்லிலிருந்து பிறக்கின்றது. அதன் பொருளாவது வளர்த்தல், வெளிக்கொணர்தல், வெளிக்கொணர்ந்து முன்னேற்றுவது என்ற பொருள்களை குறிக்கிறது. அதாவது மனிதனுக்கு உள்ளே உள்ள ஆற்றல்களை வெளிக்கொணர்ந்து மனிதனை முன்னேற்றுவது கல்வி என பொருள்படும். முதலாவதாக கல்வியின் கருத்து மற்றும் தன்மை என்ன என்பதை நாம் பார்ப்போம். கல்வி என்பது ஒரு தொடர் நிகழ்வு. அதாவது நாம் ஒரு பாடத்தை படித்து முடித்தவுடன் நாம் படித்து விட்டோம், படித்தவர் என்ற ஆகிவிடாது. அது கருவறையில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது. அர்ஜுனனின் மகன் அபிமன்யு தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே, கருவறையில் இருக்கும் போதே அந்த சக்கராயுதத்தை உடைக்கும் மந்திரத்தை கற்றுக்கொண்டான் என்று புராணம் கூறுகிறது. அதிலிருந்தே நாம் தெரிய வருகிறது, கருவறையில் தொடங்கி கல்லறை வரை முடிகிறது. இதைத்தான் இன்றைய அறிவியலும் கூறுகிறது. கல்வி என்பது கருவறையில் தொடங்குகிறது. வீடு, பள்ளி, சமூகம், பணியிடம் மற்றும் பல்வேறு இடங்களில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். நம் உள்ளார்ந்த ஆற்றல்களை உணர்ந்து அதை செயல்பாடாக வெளிக்கொணர்வது கல்வி. கல்வியானது தனி மனித மற்றும் சமுதாய தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும். நாம் கற்கக்கூடிய கல்வி அவனுக்கு மட்டுமல்ல, அந்த சமுதாயத்திற்கும் ஏதாவது பயனுள்ள விஷயங்களை கொடுப்பதாக அமைதல் வேண்டும். முக்கியமாக அது விழுமியங்களை கற்றுத்தர வேண்டும். விழுமியங்கள் என்றால் மதிப்புகள். கல்வி ஒரு மதிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவே கல்வியின் கருத்து மற்றும் தன்மை ஆகும். கல்வியை பல்வேறு விதமாக வரையறுக்க முடியும். நாம் சில வரையறைகளை மட்டும் தற்பொழுது பார்ப்போம். கல்வி என்பது சாதாரண மனிதனின் கூற்றுப்படி இருளில் இருந்து ஒளியை நோக்கி செல்வது அல்லது அறியாமையில் இருந்து அறிவை நோக்கி செல்வது ஆகும். கல்வி என்பது ஒரு மனிதனின் சூழ்நிலை மற்றும் அவனது நடத்தையின் பழக்க வழக்கங்களில், சிந்தனைகளில், மனப்பான்மைகளில் நிலையான மாற்றத்தை உருவாக்குவதாகும். கல்வி என்பது தனி மனித அனுபவத்தில் இருந்து மறு உருவாக்கம் செய்ய உதவுகிறது என ஜான் டூயி குறிப்பிடுகிறார். அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். கல்வியை நம் நாட்டு அறிஞர்களும் பிற நாட்டு அறிஞர்களும் பல்வேறு விதமாக வரையறை செய்துள்ளார்கள். தற்பொழுது நம் நாட்டு அறிஞர்கள் எவ்வாறு கல்வியை பற்றி கூறுகிறார்கள் என்பதை காண்போம். கல்வி என்பது இயற்கையாக மனிதனுள்ளே புதைந்து கிடைக்கும் தெய்வீகமான பூரணத்தை வெளிக்கொணர்வதாகும் என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். கல்வி என்பது வெறுமனே அறிவை மற்றும் வளர்ப்பதற்கு அன்று, மாறாக மனித பண்புகளை பயிற்றுவிப்பதாகவும் மனம், ஒழுக்கம் மற்றும் வாய்மை இவற்றை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் என ராதாகிருஷ்ணன் குறிப்பிடுகிறார். கல்வி என்பது குழந்தை மற்றும் மனிதனின் உடல், உள்ளம், ஆன்மா இம்மூன்றில் சிறப்பானவைகளை ஒட்டுமொத்தமாக வெளிக்கொணர்வதாகும் என்று நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் கூறுகிறார்கள். கல்வி என்பது கல்வி அறிவை பெறுவதும் அதன் மூலம் ஒருவன் ஒழுக்கத்தை அடைவதும் என்று ரிக்வேதம் பொருள் கூறுகிறது. பிற நாட்டு அறிஞர்கள், அதாவது மேனாட்டு அறிஞர்கள் கல்வி பற்றி வரையறை செய்வதை தற்பொழுது காண்போம். கல்வி என்பது
உறுதியான உடலில் உறுதியான உள்ளத்தை உருவாக்குவது. அதாவது சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் மறைந்து இருக்கக்கூடிய ஏற்புடைமை உடைய கருத்துக்களை வெளிக்கொணர்வது கல்வி என சாக்ரட்டிஸும், இன்பம் மற்றும் துன்பத்தை சரியான தருணத்தில் உணரக்கூடிய ஆற்றலை அளிக்கக்கூடியது கல்வி என்று பிளாட்டோவும், முழுமையான வாழ்வு வாழ வழிகாட்டுவது கல்வி என்று ஸ்பென்சரும் குறிப்பிடுகின்றனர். அடுத்ததாக நாம் கல்வியின் இயல்பு, நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். கல்வி என்பது வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் செயல். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஒரு காலகட்டத்திற்குள் கல்வி முடிந்து விடாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நாம் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டே வருகின்றோம். முன்பு கைபேசி வழியாக கல்வி கற்பதை நமக்கு தெரிந்திராமல் இருந்தது. தற்பொழுது அதை எவ்வாறு பயன்படுத்துவது, கல்விக்காக அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே கல்வி என்பது வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் செயலாக இருக்க வேண்டும். கல்வியின் இயல்பு என்னவென்றால் நாட்டிற்கு வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். மேலும் கல்வி ஓர் கலை மற்றும் அறிவியல் பிரிவாக இருக்கின்றது. கல்வி ஒரு மும்முனை நிகழ்வு. அதாவது இங்கு ஆசிரியர், மாணவர், சமுதாயம் ஆகிய மூவருக்கும் இடையே நிகழக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. ஆசிரியர் இல்லை என்றால் மாணவர்கள் இல்லை, மாணவர்கள் இல்லை என்றால் சமுதாயம் கிடையாது. ஆக ஆசிரியர் கற்பிக்கும் கல்வியானது மாணவர்கள் நன்கு பயன்பெற்று அது சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் அமைதல் வேண்டும். இதுவே கல்வியின் இயல்பாக இருக்க வேண்டும். மேலும் கல்வி முழுமையான ஆளுமையை வளர்க்க உதவுகிறது. ஒரு மனிதனிடையே பொதிந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வந்து அவனுடைய ஆளுமையை வளர்ப்பதில் கல்வி முக்கிய பங்கு ஆற்றுகிறது. மேலும் ஒரு தனி மனிதன் வாழ வழி செய்கிறது. அவனுடைய பொருளாதார தேவைகள், சமூக தேவைகள், எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வழியாக கல்வி அமைதல் வேண்டும். மேலும் ஒரு நாட்டிற்கு நல்ல குடிமக்களை உருவாக்குவதில் இதன் பங்கு அதிகம். கல்வி நல்ல குடிமக்களை உருவாக்குகிறது. இது ஓர் அமைப்பு செயல்முறை. அதாவது ஒரு மாணவன் பள்ளி கல்வியை முடித்து அடுத்து தான் அவன் அடுத்த நிலைக்கு கல்லூரி கல்விக்கு போக முடியும். இங்கு ஆசிரியர், மாணவர் என்ற அமைப்பு முறைகள் உள்ளது. இதுவே கல்வியின் இயல்பு ஆகும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கல்வியின் நோக்கங்கள். கல்வியின் நோக்கங்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. 1 தனியால் நோக்கம், 2 சமுதாய நோக்கங்கள், 3 ஜனநாயக நோக்கங்கள். தனியால் நோக்கம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு தனி மனிதன் இந்த நாட்டிற்கு தன் கடமை என்ன என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும். மேலும் தனி மனிதனின் விருப்பை பூர்த்தி செய்வதாக இந்த கல்வியின் நோக்கம் அமைய வேண்டும். அவன் என்ன எடுத்து படிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை கொடுப்பதாக இந்த கல்வியின் நோக்கம் இருக்க வேண்டும். மேலும் தனியால் திறன்களை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். அவனுக்குள் எழுதுதல் திறன் இருக்கலாம், அல்லது வரைதல் திறன் இருக்கலாம், அல்லது ஒப்புவித்தல் திறன் இருக்கலாம், அல்லது தொழில்நுட்ப திறன் இருக்கலாம். அந்த திறன்களை வெளிக்கொணர்ந்து அவன் கற்றலில் மேம்பாடு உடையவனாக ஆக்கக்கூடிய நோக்கத்தை இந்த கல்வி பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் தனியாலின் தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் இந்த கல்வி அமைதல் வேண்டும். கல்வியின் நோக்கங்களை நாம் 3ஆக பிரிக்கின்றோம். 1 தனியால் நோக்கம், 2 சமுதாய நோக்கம், 3 ஜனநாயக நோக்கம். தனியால் நோக்கம் என்னவென்று பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சமுதாய நோக்கம். சமுதாய நோக்கத்தில் சமுதாய நலம் முக்கியத்துவம் பெறுகின்றது. குடியுரிமை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு இந்த கல்வி வழங்க வேண்டும். மேலும் சமூக வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவற்றை இந்த நாம் கற்கும் கல்வி கொடுக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரியங்களை பாதுகாத்து அவர்களின் பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதே சமுதாய நோக்கமாக இருக்க வேண்டும். இதையும் இந்த கல்வி கொடுக்க வேண்டும். ஆகவே சமுதாய நோக்கங்களில் முக்கியமாக
நமது பாரம்பரிய பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். 3வதாக ஜனநாயக நோக்கங்கள். ஜனநாயக நோக்கங்களில் பண்பாடு மிக மிக அவசியம். ஒரு கல்வியானது பண்பாட்டை வளர்க்கும் தளமாக அமைய வேண்டும். மேலும் அனைவருக்கும் கல்வி கிடைக்கக்கூடிய நோக்கமாக அந்த கல்வி அமைப்பு இருக்க வேண்டும். நல்ல ஆசிரியர்களை உருவாக்குதல் வேண்டும். ஆளுமை திறன் மிக்க மாணவர்களை உருவாக்குதல் வேண்டும். மேலும் தேசிய மற்றும் உலகளாவிய கல்வியை கொடுப்பதாக அமைதல் வேண்டும். நாம் கல்வியை 3 நோக்கங்களாக பார்க்கின்றோம். தனியார் நோக்கம் என்ன? சமுதாய நோக்கம் என்ன? ஜனநாயக நோக்கம் என்ன? ஆக இந்த 3 கூறுகளையும் உள்ளடக்கியதே கல்வியின் நோக்கங்கள். தற்பொழுது கல்வியின் மதிப்புகளை நாம் பார்ப்போம். கல்வி ஆனது மதிப்பு இல்லை என்றால் அது நாம் கற்றதற்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது பல விழுமியங்களை தன்னகத்தே அடக்கியுள்ளது. விழுமியங்கள் என்றால் என்ன? விரும்பத்தக்கவை, முனைந்து அடைய வேண்டியவை, மதிப்பு மிக்கவை. இவற்றை மனிதர்கள் தம் சிந்தனை, உணர்வு, செயல்கள் மூலம் வெளிப்படுத்துகிறார்களோ அவையே விழுமங்கள் அல்லது மதிப்புகள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த மதிப்புகள் பல வகைப்படும். இந்த கல்வியானது சுய மதிப்புகள், சமய மதிப்புகள், சமூக மதிப்புகள், அறிவுசார் மதிப்புகள், அரசியல் மதிப்புகள், ஒழுக்க நெறி மதிப்புகள், அழகுணர்வு மதிப்புகள் ஆகியவற்றை வழங்குவதாக இருத்தல் வேண்டும். அலகு 1 நாம் கல்வி என்றால் என்ன என்றும், கல்வியின் பொருளையும், கல்வியின் வரையறை, அதாவது மேனாட்டு அறிஞர்கள் என்ன கூறினார்கள், நம் நாட்டு அறிஞர்கள் என்ன கூறினார்கள் என்றும், கல்விக்கின் நோக்கம் என்ன, தனிமனித நோக்கம், சமுதாய நோக்கம், ஜனநாயக நோக்கம் ஆகிய மூவற்றையும் அலகு 1 கண்டுணர்ந்தோம். தற்பொழுது நாம் காண இருப்பது அலகு 2, கல்வியின் எல்லை அல்லது வரம்பு. பல்வேறு சூழ்நிலைகளில் கல்வியின் வரம்பு மற்றும் எல்லைகள் எவ்வாறு உள்ளது என்பதை இந்த அலகில் பார்ப்போம். கல்வி என்பது பல்வேறு மக்களுடன் பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு இடங்களில் நடக்கிறது. அதாவது கல்வி என்பது நாம் ஒரே ஒரு குறிப்பிட்ட மக்களுடன் படித்துவிட முடியாது. பலதரப்பட்ட மக்களுடன் நாம் பழகுகிறோம். பள்ளியில் பலதரப்பட்ட மக்கள் வருவார்கள். அவர்கள் அனைவரிடமும் சேர்ந்து நாம் கல்வியை கற்கின்றோம். சூழ்நிலை என்பதும் ஒரே சூழ்நிலையாக அமைந்து விடாது. அந்த சூழ்நிலை வீடாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், விளையாட்டு மைதானமாக இருக்கலாம். பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் கல்வியை கற்றுக்கொள்கின்றோம். இந்த கல்வியை 3 விதமாக நாம் பெறுகின்றோம். அதை வழக்கத்திற்கு மாறானவை, இன்ஃபார்மல் எஜுகேஷன் என்று குறிப்பிடுவோம். முறை சார்ந்தவை, அவற்றை ஃபார்மல் எஜுகேஷன் என்றும், முறை சாராதவை நான் ஃபார்மல் எஜுகேஷன் என்றும் குறிப்பிடுகின்றோம். வழக்கத்திற்கு மாறான இன்ஃபார்மல் எஜுகேஷன் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். இதற்கு வரைமுறைப்படுத்தப்பட்ட எந்த குறிக்கோளும் கிடையாது. இது தற்செயலாக நிகழ்வது. ஒரு குடும்பம் என்ற அமைப்பை இதற்கு உதாரணமாக கொடுக்கலாம். பெற்றோர்களிடம் இருந்தும், தாத்தா பாட்டியினரிடம் இருந்தும், உறவினரிடம் இருந்தும் குழந்தைகள் பல கல்வி அனுபவங்களையும் கற்றல் அனுபவங்களையும் பெறுகிறது. இந்த முறையையே நாம் இன்ஃபார்மல் எஜுகேஷன் என்கின்றோம். முறை சார்ந்தவை, அதாவது ஃபார்மல் எஜுகேஷன் என்றால் என்ன என்று பார்ப்போம். இது குறிக்கோள்கள் கொண்டது, வரையறுக்கப்பட்டது. உதாரணம் பள்ளி. பள்ளி என்றால் நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. அங்கு வகுப்பறை இருக்கும், ஆசிரியர் இருப்பார், பாட வேலை இருக்கும். குறிப்பிட்ட பாட வேளையில் குறிப்பிட்ட பாடத்தை தான் படிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருக்கும். மேலும் பள்ளிக்கு என்று சில அமைப்புகள் இருக்கும். இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பு இருக்கும். இதையே நாம் முறை சார்ந்தவை என்கின்றோம். சேர்க்கையாக இருந்தாலும், தேர்வாக இருந்தாலும் அவையெல்லாம் வரையறை செய்யப்பட்டிருக்கும். இதன் மூலம் கிடைக்கப்பெறும் கல்வியை முறை சார்ந்தவை என்கின்றோம்.
அடுத்ததாக நாம் காண இருப்பது முறை சாராதவை, நான் ஃபார்மல் எஜுகேஷன். இந்த முறை சாராத கல்வியும் வரையறுக்கப்பட்டதுதான். ஆனால் இதில் சற்று நெகிழ்வுத்தன்மை இருக்கும். நேரமாகட்டும், வகுப்பறையாகட்டும், தேர்வு முறையாகட்டும், இவற்றில் சில தளர்வுகள் காணப்படும். நம்மால் உடனே தேர்வு எழுத முடியவில்லை. இப்பொழுது இந்த பருவத்தில் தேர்வு எழுத முடியவில்லை என்றால், நாம் அடுத்த பருவத்தில் தேர்வை எழுதிக் கொள்ளலாம். அந்த மாதிரி சற்று தளர்வுகள் கொடுக்கப்படும் முறைசாராத கல்வியில். இதற்கு உதாரணம் தொலைதூர கல்வி. இந்த தொலைதூர கல்வி மூலம் பயில்பவர்கள் தங்களது சுய விருப்பத்திற்கு ஏற்ப கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். கல்வி எல்லைகளை 3ஆக பிரிக்கலாம். 1 வழக்கத்திற்கு மாறானவை, 2 முறை சார்ந்தவை, 3 முறை சாராதவை. இதை ஆங்கிலத்தில் இன்ஃபார்மல் எஜுகேஷன், ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன் என்கின்றோம். இதை தவிர அறிவுசார் கல்வி, அறிவியை பெறுவதற்காக பலதரப்பட்ட கல்வி கிடைக்கின்றது. தாராளவாத கல்வி, லிபரல் எஜுகேஷன். இதற்கு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட எல்லைக்குள்ளேயே கல்வி கற்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், அறிவை அடைவதே இதன் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். இதற்காக ஒரு குறிப்பிட்ட பாடத்தை மட்டும் படிப்பது என்பது கிடையாது. பலதரப்பட்ட பாடங்களையும் படித்து அதன் மூலம் அறிவு பொக்கிஷமாக திகழ வேண்டும் என்பதே இதன் நோக்கம். நீங்கள் தத்துவ இயலை படிக்கலாம், அல்லது சமூக இயலை படிக்கலாம், அல்லது ஆன்மீக கல்வியை படிக்கலாம், அல்லது பீஸ் எஜுகேஷன், அமைதி கல்வியை படிக்கலாம். எதை வேண்டுமானாலும் நீங்கள் கற்று உங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அடுத்ததாக தொழில்முறை கல்வி அல்லது ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். இதன் தொழில்முறை என்பது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சில தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது மருத்துவத்துறையாக இருந்தால் அவர்களுக்கு என்று சில நடைமுறைகள் உண்டு. அதை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். சில பயிற்சி முறைகள் உண்டு. அதை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆசிரியர் கல்வி என்றால் அவர்களுக்கு என்று சில நடைமுறைகள் இருக்கும். அதாவது கற்பித்தல் பயிற்சி பெற வேண்டும். கற்பித்தல் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு செவிலியராக இருந்தால் அவர்கள் அந்த நர்சிங் கேர் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்ற கல்வியை பெற வேண்டும். தொழில்முறை கல்வி என்பது ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்தந்த துறைக்குரிய பயிற்சியை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். 3வதாக தொழில் மற்றும் தொழில்நுட்ப கல்வி, வொகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன். இது ஒரு தொழில் சார்ந்த திறன்களை மட்டும், குறிப்பிட்ட தொழில் சார்ந்த திறன்களை மட்டும் வளர்ப்பதாக இருக்கும். இப்பொழுது தேனீ வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், உணவை பதப்படுத்துதல், இதெல்லாம் இதற்கு உதாரணமாக கொடுக்கலாம். அந்தந்த தொழிலுக்கு தேவையான திறன்களை மட்டும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இப்போ புகைப்பட கலையில் தொழில்நுட்பம் தேவை என்றால் அதை மட்டும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த தொழில்நுட்பமானது 4 வகையாக கொடுக்கப்படுகின்றது. 1 சான்றிதழ் படிப்பாகவும், அடுத்து பட்டய படிப்பாகவும், அடுத்து பட்டப்படிப்பாகவும், மேற்படிப்பாகவும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் காண இருப்பது கல்வி கற்பிக்கும் முறைகள். இதை 3 வகையாக பிரிக்கலாம். நேரடி கற்பிக்கும் முறை, தொலைதூர கல்வி, நிகழ்நிலை கல்வி. அதாவது நேரடி கல்வி முறையை ஃபேஸ் டு ஃபேஸ் எஜுகேஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள். நேரடி முறையில் மாணவர் மற்றும் ஆசிரியர் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டும். வகுப்பறைகளில் விவாதம் நடைபெறும். ஐயங்களை தீர்த்து வைக்கக்கூடிய நேரம் அங்கு கிடைக்கும். மாணவர்கள் கட்டாயம் வருகை பதிவேடு செய்ய வேண்டும். ஆக நேரடியாக கலந்து கொள்ளும் முறைக்குத்தான் நேரடி கற்பிக்கும் முறை என்று பெயர். தொலைதூர கல்வியில் ஆசிரியரும் மாணவரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் சந்தித்துக் கொள்ளலாம். மற்றபடி ஆசிரியர் வேறு இடத்தில் இருப்பார், மாணவர் வேறு இடத்தில் இருப்பார்கள். இருவரும் சந்தித்துக் கொள்ளும் கால அளவு மிக குறைவாகவே இருக்கும். எனவே இங்கு
இடைவினை என்பது, அதாவது இன்டராக்ஷன் என்பது மிக குறைவாகவே நடைபெறும். 3வது கல்வி நிகழ்நிலை கல்வி. இப்பொழுது நாம் கற்றுக்கொள்வது எல்லாம் ஆன்லைன் எஜுகேஷன். இதில் மாணவர் மற்றும் ஆசிரியர் நிகழ்நிலையில் சந்தித்துக் கொள்வார்கள். ஆன்லைன் மூலமாகவே இருவரும் சந்தித்துக் கொள்ளலாம். இருவரும் கல்வி பற்றிய தகவல்களை பரிமாறிக் கொள்ளலாம். கற்றல், கற்பித்தல் எல்லாமே நிகழ்நிலையில் நடைபெறும். ஆகவே கல்வி கற்பிக்கும் முறையை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். 1 நேரடி முறை, 2வது தொலைதூர கல்வி முறை, 3வது நிகழ்நிலை கல்வி. இப்பொழுது நாம் இந்த 3ற்கும் உள்ள ஒற்றுமை மற்றும் வேறுபாடுகளை பற்றி காணலாம். நேரடி முறையில் ஆசிரியர் மாணவர் சந்திப்பு வழக்கமாக நடைபெறும். தொலைதூர கல்வி நிலையில் ஆசிரியர் மாணவர் சந்திப்பு குறைவு. நிகழ்நிலை கல்வியில் ஆசிரியர் மாணவர் சந்திப்பு நிகழ்நிலையில் நடைபெறும். நேரடி கற்றலில் ஆசிரியர் கற்றலை தீர்மானிப்பார். ஆனால் தொலைதூர மற்றும் நிகழ்நிலை கல்வியில் மாணவர் கற்றலை தீர்மானிப்பர். நேரடி கற்றலிலும் தொலைதூர கற்றலிலும் குழு இடைவினை உண்டு. ஆனால் நேரடி கற்றலில் குழு இடைவினை அதிகம். இங்கு தொலைதூர கல்வியில் அது குறைவு. நிகழ்நிலை கல்வியில் குழு இடைவினைக்கு வாய்ப்பு உண்டு. கற்பித்தல் ஆசிரியர் மைய கற்பித்தலாக இருக்கும். நேரடி கல்வியில் ஆசிரியர் மைய கற்பித்தல் அதிகம். ஆனால் தொலைதூர கல்வியிலும் நிகழ்நிலை கல்வியிலும் சுய கற்றலே ஊக்குவிக்கப்படுகிறது. கல்வி வளங்கள் என்று பார்த்தோமேயானால் விரிவுரை, நூலகம் மற்றும் புத்தகங்கள் மூலம் நேரடி கல்வி முறை பெறுவோர் கற்கின்றனர். தொலைதூர கல்வி முறையில் அச்சு புத்தகங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் ஆலோசனை வகுப்புகள் மூலம் கற்றுக்கொள்கின்றனர். நிகழ்நிலை கல்வியில் காணொளி, கேட்பொலி மற்றும் நிகழ்நிலை புத்தகங்கள் மூலம், அதாவது ஆன்லைன் டெக்ஸ்ட் மூலம் தங்களது கற்கும் முறையை கற்றுக்கொள்கிறார்கள். சேர்க்கைக்கான நுழைவு தகுதி நேரடி முறையில் கடினம். தொலைதூர கல்வியில் சேர்க்கைக்கான நுழைவு தகுதி நெகிழ்வு. நிகழ்நிலை கல்வியிலும் சேர்க்கைக்கான நுழைவு தகுதி நெகிழ்வாக காணப்படும். இங்கு நேரடி முறையில் கற்பவர் எண்ணிக்கை குறைவு. தொலைதூர கல்வியிலும் நிகழ்நிலை கல்வியிலும் கற்பவர்களின் எண்ணிக்கை அதிகம். எவ்வாறு இவர்கள் மதிப்பிடப்படுகிறார்கள் என்றால், நேரடி முறையில் வளரறி மற்றும் தொகுத்தறிவு மதிப்பாய்வு நேரடியாக நடைபெறும். தொலைதூர கல்வியில் பகுதி வளரறி மதிப்பாகவும் பகுதி தொகுத்தறி மதிப்பாய்வாகவும் நடைபெறும். நிகழ்நிலை கல்வியில் வளரறி மற்றும் தொகுத்தறிவு மதிப்பாய்வு நிகழ்நிலையில் நடைபெறும். தற்போது நீங்கள் எல்லோரும் கேட்கப்படும் டெர்மினாலஜி என்னவென்றால் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்கு தமிழார்த்தம் தான் வளரறி மற்றும் தொகுத்தறி மதிப்பாய்வு. இங்கு நேரடியில் ஆசிரியர் ஆதிக்கம் அதிகம், ஆனால் தொலைதூர கல்வியில் ஜனநாயக முறைப்படி கல்வி நடைபெறுகிறது. நிகழ்நிலையில் ஒரு வகையான சோம்பேறித்தனம் மற்றும் ஜனநாயக முறை கல்வி முறையில் கற்கிறார்கள். ஆகவே அலகு 2ல் நாம் என்ன பார்த்தோம் என்றால், கல்வியின் எல்லை, அது இன்ஃபார்மல், ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல், அதாவது வழக்கத்திற்கு மாறானவை, முறை சார்ந்தவை, முறை சாராதவை ஆகியவற்றை பார்த்தோம். அறிவுசார் கல்வியில் தாராளவாத கல்வி என்ன, தொழில்முறை கல்வி என்ன, தொழில் மற்றும் தொழில்நுட்ப கல்வி என்ன என்று பார்த்தோம். அடுத்ததாக கற்பிக்கும் முறைகளை பார்த்தோம். நேரடி கற்பித்தல் என்றால் என்ன, தொலைதூர கல்வி கற்பித்தல் என்றால் என்ன, நிகழ்நிலை கல்வி என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக இம்மூன்றிற்கும் உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளை கண்டோம். அலகு 2ல் இதைத்தான் நாம் கண்டோம். 3வதாக நாம் காண இருப்பது கல்வியின் முகமைகள். கல்வியின் முகமைகள் என்றால் என்ன என்பதை நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பொருள் என்னவென்றால், ஒவ்வொரு தலைமுறையும் முன்னோர்களிடம் இருந்து பெற்ற அனுபவங்கள், சிந்தனைகள், மதிப்புகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு
பரவிக்கொண்டே இருக்க சமூகம் சில அமைப்புகளை உருவாக்கி பேணி பராமரித்து வருகிறது. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கல்வி அளித்திடும் பொறுப்பினை பெற்றுள்ள இத்தகைய சமூக அமைப்புகள் கல்வி முகமைகள் எனப்படும். அதாவது கல்வியை அளிக்கக்கூடிய அமைப்புகளை கல்வி முகமைகள் என்று அழைக்கின்றோம். கல்வி முகமைகள் எத்தனை வகைப்படும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். கல்வி முகமைகள் குடும்பம், பள்ளி, சமூகம், மாநிலம், ஊடகங்கள் இந்த அமைப்பு முறைகள் தான் கல்வியை பல்வேறு தரப்பிற்கு கொண்டு செல்வதில் பெரும் பங்கு ஆற்றுகிறது. அவற்றின் பங்கு என்ன என்பதை ஒவ்வொன்றாக நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன்னாக அதை எவ்வாறு வகைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். முகமைகளின் வகைகள். இவற்றை முறைசார் முகமைகள் என்றும் முறைசாரா முகமைகள் என்றும் இருவாறாக பிரிக்கலாம். பள்ளி, நூலகம், விளையாட்டு, திரைப்படம், வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் வரும் கல்விசார் நிகழ்ச்சிகள் அனைத்தும் முறைசார் முகமைகள் எனப்படும். முறைசாரா முகமைகள் என்பது குடும்பம், சமூகம், மதம், சந்தை, கண்காட்சி மற்றும் ஊடகம். இன்னொரு வகையாகவும் இந்த முகமைகளை பிரிக்கின்றார்கள். ஒன்று செயல் முகமைகள், இன்னொன்று செயல் சாரா முகமைகள். இதை ஆக்டிவ் ஏஜென்சி என்பார்கள், மற்றொன்றை பாசிவ் ஏஜென்சி என்று குறிப்பிடுவார்கள். பள்ளி, குடும்பம், சமூகம், மதம், மாநிலம், சமூக குழுக்கள், விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் செயல் முகமைகள் எனப்படும். திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி, செய்தித்தாள் மற்றும் இதழ்கள் செயல் சாரா முகமைகள் என அழைக்கப்படும். மேலும் கல்வி முகமைகளை இன்னொரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று முறைசார் முகமைகள், முறைசாரா முகமைகள், வணிகசார் முகமைகள், வணிகம் சாரா முகமைகள் என 4 வகையாக பிரித்திருக்கின்றனர். பள்ளி, மதம்சார் நிறுவனங்கள், நூலகம், கண்காட்சி, கல்விசார் நிகழ்ச்சிகள், கலை காட்சியங்கள் மற்றும் உயிரியல் பூங்கா இவை அனைத்தும் முறைசார் கல்வி முகமைகள் ஆகும். முறைசாரா கல்வி முகமைகளில் குடும்பம், மாநிலம், பொது விளையாட்டு, சமூகம் மற்றும் குழுக்கள் இடம்பெறும். வணிகம் சார் முகமைகளில் வானொலி, திரையரங்கம், தொலைக்கல்வி மன்றங்கள், நாளிதழ், ஊடகங்கள் ஆகிய அனைத்தும் இடம்பெறும். வணிகம் சாரா முகமைகளில் விளையாட்டு மன்றம், சமூக நல்வாழ்வு மையங்கள், நாடக குழுக்கள், சாரண சாரணியர் இயக்கங்கள், முதியோர் கல்வி மற்றும் இளைஞர் குழுக்கள் இடம்பெறும். தற்பொழுது குடும்பம் எவ்வாறு கல்வி முகமையாக செயல்படுகிறது என்பதை காண்போம். குடும்பம் விழுமியங்களை கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மாணவனுக்கோ அல்லது சமுதாயத்திற்கோ குடும்பம் மதிப்புமிக்க கல்வியை கற்றுக் கொடுக்கின்றது. மேலும் ஆளுமையை வளர்க்கிறது. ஒரு தனி மனிதனிடத்தில் உள்ள ஆளுமையை வளர்ப்பதில் குடும்பத்திற்கு மிக பெரிய பங்கு இருக்கின்றது. ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வளர்வதற்கு இங்கு குடும்ப சூழ்நிலையே மிகப்பெரிய காரணமாக அமைகிறது. குழந்தை தன் கடமையை அறிந்து கொள்கிறது. அதாவது தான் வீட்டிற்கு என்ன செய்ய வேண்டும், பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், ஆசிரியருக்கு என்ன செய்ய வேண்டும், சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கடமைகளை குழந்தை குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றது. மேலும் சமூகம் ஏற்கத்தக்க பண்புகள் மற்றும் நெறிகளை கற்றுக் கொடுக்கின்றது. சமூகத்தினரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவனாக உருவாக்குகிறது. குடும்ப சூழ்நிலை சரியில்லை என்றால் அவன் சமூகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டவனாக மாற முடியாது. நெறிபிறல் நடத்தை உடையவனாக வளர்வதற்கு குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்களே காரணமாக உள்ளது. குடும்பத்தில் நல்ல உதவி கிடைத்தால், நல்ல சப்போர்ட் கிடைத்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வளரும். மேலும் ஒரு மனிதனின் 4 வளர்ச்சியில் கொடுப்பதில் குடும்பம் முக்கிய பங்காற்றுகிறது. அதாவது உடற்சார் வளர்ச்சி, உள்ளம்சார் வளர்ச்சி, அறிவுசார் வளர்ச்சி, சமூகம் சார் வளர்ச்சி, ஒழுக்கம் மற்றும் மதம் சார் வளர்ச்சி ஆகிய வளர்ச்சிகளை கொடுப்பதில்
குடும்பத்திற்கு மிக்க முக்கிய பங்கு உண்டு. உடல்சார் வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த குடும்பத்தினர் அந்த குழந்தைக்கு தேவையான உணவு, ஊட்டச்சத்தை கொடுக்க வேண்டும். மற்றும் அந்த குழந்தைக்கு தேவையான பொழுதுபோக்கு விளையாட்டுகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் உடல் நன்கு வளரும். உடலில் உறுதி உடையவர்தான் உலகில் இன்பம் உடையவராக வாழ முடியும். உள்ளம்சார் வளர்ச்சி, அன்பு, ஒற்றுமை ஆகிய பண்புகளை குடும்பம் கற்றுக் கொடுக்கிறது. மேலும் தோல்வி மனப்பான்மைகளை ஏற்றுக்கொள்ளுதல், வெற்றி மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ளுதல், எந்த வாழ்க்கையில் என்ன நிகழ்வு நிகழ்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையையும் வளர்க்க குடும்பம் உதவி செய்கிறது. அறிவுசார் வளர்ச்சி என்று பார்த்தோமேயானால், அந்த குறியீடுகளுக்கு பொருளை கற்றுக்கொள்கிறது. மேலும் பேச்சு, கதைகள், விளையாட்டு மூலம் குடும்ப உறுப்பினர்கள் சொல்லும் அனுபவங்களில் இருந்து அந்த குழந்தைக்கு அறிவு பெறுகிறது. சமூகம்சார் வளர்ச்சி என்று பார்த்தோமே என்றால், சுதந்திரம், பாதுகாப்பு, அன்பு, நடத்தை கூறுகள், சமூக உணர்வு போன்ற பண்புகளை குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது. ஒழுக்கம் மற்றும் மதம்சார் வளர்ச்சியை எவ்வாறு குடும்பம் கொடுக்கிறது என்றால், நல்ல விழுமியங்களை கற்றுக் கொடுக்கிறது. நன்மை தீமைகளை பிரித்தறியும் ஆற்றலை கற்றுக் கொடுக்கிறது. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற கற்றுக் கொடுக்கிறது. ஆக இத்தனை வளர்ச்சிகளும் உடற்சார் வளர்ச்சி, உள்ளம்சார் வளர்ச்சி, அறிவுசார் வளர்ச்சி, சமூகம்சார் வளர்ச்சி, ஒழுக்கம் மற்றும் மதம்சார் வளர்ச்சிகளை கொடுப்பதில் குடும்பத்தின் பங்கு அளப்பரியது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பள்ளி எவ்வாறு நம்முடைய வளர்ச்சிக்கு உதவுகிறது, கல்வி வளர்ச்சிக்கு என்பதை காண்போம். கிரேக்க மொழியில் உள்ள ஸ்கூல் என்ற வார்த்தையில் இருந்து பள்ளி என்ற சொல் பிறக்கிறது. ஸ்கூல் என்று சொல்வோம், SCHOOL. அதன் பொருள் லெஷர் அல்லது ஓய்வு நேரம். அதாவது ஓய்வு நேரத்தில் மக்கள் பலவாறு கூடி விவாதித்து அதன் மூலம் தம் அறிவை பெற்று வந்தனர். அதுவே பின்பு அமைப்பாக மாறியது. பள்ளி மனிதனின் முழுமையான ஆளுமையை தீர்மானிக்கிறது. மாணவனின் ஆளுமையை வளர்த்தலில் பள்ளிக்குத்தான் பெரும் பங்கு உண்டு. மேலும் பொருத்தப்பாடான நடத்தையை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மாணவன் சமூகத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும், குடும்பத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும், நாட்டில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற நடத்தை கூறுகளை கற்றுக் கொடுப்பதில் பள்ளிக்கு முக்கிய பங்கு உண்டு. எது சரி, எது தவறு, தாம் நடத்தையை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கூறுகளை கற்றுக் கொடுப்பதில் பள்ளி முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் பல்வேறு கல்விசார் திறன் அனுபவங்களை கற்றுக் கொடுக்கின்றது. கல்விசார் திறன் என்றால் எழுதுதல், வரைதல், பேசுதல், நடித்தல், மேலும் அறிவியல் உபகரணங்களை பயன்படுத்துதல், எல்லா திறன்களையும் பெறுவதற்கு இந்த பள்ளி ஒரு முக்கிய பணி செய்கிற முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இந்தியாவில் கல்வி முறை எவ்வாறு இருந்தது, பள்ளி கல்வி முறை எவ்வாறு இருந்தது என்றால், குருகுல கல்வி முறையே கடைபிடிக்கப்பட்டது. அதாவது ஆசிரமத்தில் தங்கி நேரடி இடைவினை, ஆசிரியர் மாணவர் இடைவினை மூலமும், கதைகள் மூலமும், கைவேலைப்பாடு மூலமும் உண்மையான கல்வியை கற்றார்கள். இயற்கையாக உண்மையான கல்வியை கற்றனர். அதன் முக்கிய நோக்கமே உண்மையை தேடுதல், சர்ச் ஃபார் ட்ரூத் என்பார்கள். மேலும் மனப்பாடமற்ற வாழ்க்கையை எதிர்கொள்ளும் கல்வியை கற்றனர். இப்பொழுதெல்லாம் நாம் மனப்பாடம் செய்து அந்த பாடங்களை எழுதி மதிப்பெண்கள் பெற்றுவிடுகிறோம். நமது கல்வி திட்டம் நினைவாற்றலை சோதிப்பதாக உள்ளதே தவிர அறிவாற்றலை சோதிப்பதாக இல்லை. ஆனால் அக்கால கல்வி முறையில் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் கல்வியை கற்றனர், கலையை கற்றனர். நீந்துதல், போர்த்திறன் ஆகிய கலைகளை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். தற்பொழுது முற்றிலும் இந்த அமைப்பு மாறி மக்களாட்சி, நாடு, இடம், வரலாறு, மொழி, கணிதம், தொழிற்கல்வி போன்றவற்றை கற்பிக்கும் இடமாக பள்ளி உள்ளது. பள்ளியின் முக்கிய நோக்கமே, குறிக்கோளே சமூக இயல்பினனாதல். மனிதன் சமூக இயல்பினனாதல் என்பதே பள்ளியின் முக்கிய குறிக்கோளாக உள்ளது. மேலும் பள்ளியின் பங்கு என்ன என்பதை தற்பொழுது பார்ப்போம். பாரம்பரிய பண்பாட்டை கடத்துதல். நம்முடைய கலாச்சாரம், நம்பிக்கை, மதிப்புகள் ஆகியவற்றை
கடத்துவதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. மேலும் மனிதனின் தற்கருத்து மற்றும் விருப்பத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு இது ஒரு பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு. அதை கடத்துவதிலும் பள்ளிக்கு முக்கிய பங்கு உண்டு. அடிப்படை மற்றும் தொழில் கல்வியை கற்பித்தலில் பள்ளியின் பங்கு மிகப் பெரியது. திறன் பெற்றவர்களாகவும், அறிவாளிகளாகவும் ஆக்குவதில் பள்ளியின் பங்கு மிக அதிகம். மேலும் நன்கு கற்றோரை உருவாக்குகிறது. இந்த பள்ளியின் பங்கில் பண்புகளை உருவாக்கும் கல்வியே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. விழுமியங்களை கற்பித்தல், பொறுமையை கையாளுதல், விதிமுறைகளை பின்பற்றுதல் ஆகிய கூறுகளை கற்றுக் கொடுக்கின்றது பள்ளி. எமர்ஜிங் ரோல், அதாவது தற்பொழுது என்ன வகையான கல்வி நமக்கு தேவை என்பதை எமர்ஜிங் ரோல் பள்ளியின் பங்கு என்ன என்பதை பார்ப்போம். வாழ்க்கை திறன் கல்வியை புகுத்துதல். வாழ்க்கை திறன் என்பதை உலக சுகாதார அமைப்பு 10 வகையில் குறிப்பிடுகிறது. அதில் சிலவற்றை மட்டும் குறிப்பிடுகிறோம். திட்டமிட கற்றுக் கொடுத்தல் வேண்டும். மன அழுத்தத்தை கையாளும் திறனை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். முடிவுகளை எடுக்கும் திறனை நாம் வளர்க்க வேண்டும். படைப்பாற்றல் திறனை வளர்த்தல் வேண்டும். ஆக வாழ்க்கைக்கு என்ன திறன்கள் தேவையோ அந்த திறன்களை கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். மேலும் எழுத்தறிவித்தை நாம் ஊக்குவிக்க வேண்டும். எல்லோருக்கும் கல்வி கிடைக்கும்படி செய்ய வேண்டும். தற்பொழுதைய கல்வி நிலையில் படைப்பாற்றலை வளர்த்தல் கல்வியை நாம் அதிகமாக கற்பிக்க வேண்டும். எல்லோரும் நினைவாற்றலுக்கு மட்டுமே மதிப்பளிக்கின்றோம். அவர்கள் பெறும் பட்டங்களால் எந்த பயனும் இல்லை. அறிவாற்றல் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. அந்த மனிதன் படைப்பாற்றலை வெளிக்கொணரும் வகையில் அவனது கல்வி செயல்பாடுகளை நாம் வளர்க்க வேண்டும். அறிவியல் கண்காட்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும். அவனை எழுதச் செய்ய வேண்டும் அல்லது அவனை பேசச் சொல்லுதல் வேண்டும். ஆக பேசுதல், எழுதல், நடித்தல், கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பல போட்டிகளை நாம் பள்ளியில் நடத்தினால் அவனுடைய படைப்பாற்றல் வளரும். மிக முக்கியமான பங்கு என்னவென்றால் ஒற்றுமையாக வாழ கற்பித்தல். நாம் தற்பொழுது பள்ளிகளிடையே பல்வேறு குழுக்களை பார்க்கிறோம். மதவாதியாகவோ, இனவாதியாகவோ, நிறவாரியாகவோ மாணவர்கள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இந்த மாதிரியான சூழல் நல்லதல்ல. ஆக நம்முடைய நோக்கம் மாணவர்களை ஒற்றுமையாக வாழ கற்பித்தலாக இருத்தல் வேண்டும். எமர்ஜிங் ரோலை 4ஆக கூறுகிறார்கள். வாழ்க்கை திறன் கல்வியை புகுத்துதல், எழுத்தறிவை ஊக்குவித்தல், படைப்பாற்றலை வளர்த்தல், ஒற்றுமையாக வாழ கற்பித்தல். இந்த 4 கூறுகளும் மிக முக்கியமாக பள்ளி கல்வியில் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் பள்ளி மற்றும் குடும்பத்திற்கு இடையே உள்ள தொடர்பு என்னவென்றால் இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது. பள்ளி நன்றாக அமைந்தால்தான் குடும்பம் நன்றாக அமைய முடியும். குடும்பம் நன்றாக இருந்தால்தான் பள்ளியும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் அது கண்டிப்பாக அந்த மாணவனின் கற்றல் அடைவுகளை பூர்த்தி செய்யாது. அதை பாதிக்கும். அனைவருக்கும் கல்வி 2009 படி நாம் பள்ளி மேலாண்மை குழுவை அமைத்து பெற்றோரின் பங்களிப்பை பள்ளி மேம்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும். ஆக இதுவரை நாம் பள்ளியின் பங்கு என்ன என்பதை பார்த்தோம். குடும்பத்தின் பங்கு என்ன என்றும் பள்ளியின் பங்கு என்ன என்றும் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சமுதாயம். சமுதாயம் என்றால் என்ன? கம்யூனிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். கம்யூனிட்டி என்ற சொல் காம் மற்றும் முனிஸ் என்ற சொல்லில் இருந்து பிறக்கிறது. அதாவது இதன் பொருள் என்னவென்றால் ஒன்றாக சேவை செய்தல், டு சர்வ் டுகெதர் என்று கூறுவார்கள். சமுதாயம் என்றால் என்ன? ஒரே மாதிரியான வாழ்வியல், விதிமுறை, கருத்துக்களை கொண்ட மனிதர்களின் தொகுப்பே சமுதாயம். தனி மனிதனை சமுதாயம் என்று குறிப்பிட முடியாது. சமுதாயம் என்பது மக்கள் ஒரே வாழ்வியல் முறைகளை பின்பற்றுவார்கள். அவர்களுக்கென்ற விதிமுறைகள் ஒரே மாதிரியாக இருக்கும் மற்றும் அவர்களுடைய கருத்துகளும் ஒரே மாதிரியான கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். ஆக
ஒரே மாதிரியான வாழ்வியல் விதிமுறை கருத்துக்களை கொண்ட மனிதர்களின் தொகுப்பே சமுதாயம் எனப்படும். சமுதாயத்தின் பங்கு என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். விலங்ககம், நூலகம், பூங்கா, விளையாட்டு மைதானம், மருத்துவமனை முதலியன முழுமையான கல்வி வளர்ச்சிக்கு தேவை. இவற்றை உருவாக்கி தருவது சமுதாயத்தின் பங்கு. மேலும் பள்ளி மேலாண்மை குழு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்பார்கள். பள்ளி வளர்ச்சி திட்டம், ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான் என்பார்கள். இவற்றை உருவாக்கி இதன் மூலம் பள்ளி மேலாண்மை குழுவினருடன் இணைந்து பள்ளி வளர்ச்சிக்கான திட்டத்தை நாம் உருவாக்குதல் வேண்டும். எந்தெந்த இடங்களிலெல்லாம் பள்ளிகள் இல்லை என்பதை கண்டறிந்து அந்த சமுதாயத்திற்கு தேவையான பள்ளிகளை நாம் அங்கே உருவாக்குதல் வேண்டும். இதுவும் சமுதாயத்தின் கடமை. மேலும் பள்ளிக்கான உட்கட்டமைப்பு, மனித வளம், நிதி வளங்களை பெருக்குவதிலும் சமுதாயத்தின் பங்கு தேவைப்படுகிறது. முதியோர் கல்வி, தொழிற்கல்வி, திறன் மேம்பாட்டு கல்வியை வழங்க நாம் உதவி செய்தல் வேண்டும். சமுதாயம் இதற்காகவும் உதவி செய்ய வேண்டும். சமுதாயத்தின் பங்கு அளப்பரியது. அவர்கள் எங்கெல்லாம் பள்ளி இல்லையோ அதை கண்டறிந்து அங்கு பள்ளிகளை உருவாக்க வேண்டும். மேலும் பள்ளியில் உள்ள மேலாண்மை குழுவினருடன் இணைந்து அந்த பள்ளிக்கான வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குதல் வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மாநிலம். மாநிலத்தின் பங்கு என்ன என்பதை இப்போது பார்ப்போம். மாநிலம் என்பது அரசியல் நோக்கில் ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்காக பிரிக்கப்பட்ட பெரும் நிலப்பிரிவுகளை குறிக்கும். வரலாறு, மொழி, பண்பாடு அடிப்படையிலும் மாநிலங்கள் அமைவதுண்டு. மாநிலத்தின் பங்கு என்னவென்றால் கல்வி, மருந்தகம், உட்கட்டமைப்பு வசதி, நிதி மற்றும் சமுதாய பண்பாட்டு கூறுகளை உள்ளடக்கியது. இவை அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு மாநிலத்தின் பங்கு கட்டாயம். மாநில கல்விக் கொள்கையை அவர்கள் வகுத்து கொடுக்க வேண்டும். மாநில பிரதிநிதிகளே மாநில முழுமைக்கான கல்வி வரையறை, முறைப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல் முதலியவற்றை செய்கின்றனர். மதம், மொழி, இனம், நிறம் முதலிய பாகுபாடு இன்றி கல்வி வழங்கப்பட வேண்டும். இதை மாநிலம் உறுதி செய்ய வேண்டும். மாநிலத்தில் பள்ளி கல்வி, உயர்கல்வி, ஆசிரியர் கல்வி, தொழில் மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கான குழுவை அமைத்தல் வேண்டும். ஆக மாநில கல்விக் கொள்கையை வகுத்தல், பல்வேறு வகையான கல்விக்குரிய திட்டங்களை வகுத்தல் ஆகியவற்றை மாநிலம் செய்ய வேண்டும். இது தவிர பல்வேறு திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்படுத்தி கல்வி அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர்வதற்கு வழிவகுக்கிறது. அந்த திட்டங்கள் என்னவென்று தற்பொழுது காண்போம். திட்டத்தின் பெயர் அனைவருக்கும் கல்வி. 2009 ஆரம்பிக்கப்பட்டு 2010 செயல்படுத்தப்பட்டது. அதன் நோக்கம் என்னவென்றால் குழந்தைகளின் ஆரம்ப கல்வி 6 முதல் 14 வயது வரை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்றிருக்க வேண்டும் என்பதே அதன் நோக்கம். அடுத்த திட்டம் மதிய உணவு திட்டம். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை வழங்குதல். அது முக்கியமாக எதற்காக செய்கிறார்கள் என்றால் வருகையை அப்பொழுதுதான் அதிகப்படுத்தும். மாணவர்களின் வருகை அப்பொழுதுதான் அதிகப்படும். உணவு என்றால் அவர்கள் கற்க வரமாட்டார்கள். அதற்காக உணவை வழங்கி மாணவர்களின் வருகையை அதிகப்படுத்துவதற்காக அத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 3வது கஸ்தூரிபா காந்தி பெண் கல்வி பள்ளி. இது உள்ளுறை பள்ளிகளை ஏற்படுத்துகிறது. இதன் மூலம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் முஸ்லிம் மாணவிகளுக்கு உயர்நிலை கல்வியை வழங்குகிறது. 12ஆம் வகுப்பு வரை உயர்நிலை கல்வி வழங்குவதற்காக இத்திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. இது ஒரு உள்ளுறை பள்ளியாகும். அடுத்ததாக நேஷனல் பால் பவன் 1956 தேசிய குழந்தைகள் இல்லம் என்று குறிப்பிடுவர். 5 முதல் 16 வயது குழந்தைகளின் படைப்பு திறனை வளர்த்தல், கலை, எழுத்து, இயக்கம், விளையாட்டு
அறிவியல், கண்டுபிடிப்புகள், புகைப்பட எடுத்தல் போன்ற திறன்களை இந்த திட்டத்தின் மூலம் வளர்க்கிறார்கள். அதில் கற்றலில் இனிமை, அதாவது ஜாய்ஃபுல் லேர்னிங். அவர்கள் கற்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இத்திட்டம். மேலும் முக்கியமாக படைப்பு திறனை வளர்ப்பதற்காக இத்திட்டம் வகுக்கப்பட்டது. உடான் திட்டம் 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் நோக்கம் என்னவென்றால், பொறியியல் மற்றும் பள்ளி கல்விக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைத்தல். பொறியியல் படிப்பு நுழைவுத் தேர்வினை எதிர்கொள்ள பாடத்திட்டம், பயிற்றுவித்தல், மதிப்பிடுதல் மூலம் திட்டங்களை வகுத்தல். மேல்நிலைப் பள்ளிகளில் கணிதம் மற்றும் அறிவியல் கற்பித்தலை மேம்படுத்துதல் ஆகிய செயல்களை இத்திட்டத்தின் மூலம் நாம் அறியலாம். அடுத்ததாக தேசிய இடைநிலை கல்வி திட்டம் ராஷ்டிரிய மத்தியமிகா சிக்ஷா அபியான் 2009 அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின்படி என்ன நோக்கம் செய்யப்படுகிறது என்றால், சேர்க்கையை அதிகப்படுத்துதல். 2017க்குள் நாம் 100% சேர்க்கையை அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. இடைநிலை கல்வியை கொடுத்தல், மேலும் சமூக பொருளாதார தடைகளை நீக்குதல், இவையெல்லாம் இதுவற்றின் நோக்கமாக இருந்தது. முக்கிய நோக்கம் என்னவென்றால், மாணவர் மொத்த சேர்க்கை விகிதத்தை அதிகரித்தல். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பார்கள். மாணவர்களின் மொத்த சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்காக இத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. மேலும் மாநிலம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், எங்கெல்லாம் பள்ளிகள் இல்லையோ அங்கெல்லாம் பள்ளிகளை அமைக்க வேண்டும். மேலும் பள்ளிக்கூடத்திற்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூட தேவைகள் என்னவென்று பார்த்தோம் என்றால், அங்கு ஆசிரியர் நியமனம் முழுமையாக நடைபெற வேண்டும். ஆசிரியர் நியமனத்திற்கு தேவையான நிதி உதவிகள் வழங்கப்பட வேண்டும். மேலும் கல்லாதவர்கள் கற்பதற்காக முதியோர் கல்வி மையங்களை உருவாக்க வேண்டும். அதன் மூலம்தான் நாம் முழுமையான கல்வி அறிவு பெற முடியும், எழுத்தறிவு பெற முடியும். லிட்ரஸி ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நாம் முதியோர் கல்வி மையங்களை அமைத்து தர வேண்டியது மாநிலங்களின் கடமை. அடுத்ததாக பாட புத்தகம் மற்றும் கல்விசார் உபகரணங்கள் வழங்குதல். மாணவர்களுக்கு தேவையான புத்தகம், எழுதுகோல், புத்தகப்பை ஆகிய உபகரணங்களை மாநிலங்கள் வழங்க வேண்டும். மேலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதன் மூலம் கல்வி கற்றலை ஊக்கப்படுத்தலாம். இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், பள்ளி மற்றும் சமூகத்தை ஒன்றிணைத்தல். மாநிலத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், பள்ளி மற்றும் சமூகத்தை ஒன்றிணைத்தலாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் குடும்பம் எவ்வாறு செயல்படுகிறது, அடுத்ததாக மாநிலம் எவ்வாறு செயல்படுகிறது, பள்ளி எவ்வாறு செயல்படுகிறது என்பதையெல்லாம் பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். தற்போது பார்க்க உள்ளது ஊடகம். தகவல் தொடர்பில் ஊடகங்கள் என்பது தகவல்களை சேமித்து வழங்க பயன்படுத்தப்படும் கருவி. ஊடகத்தின் பங்கு என்னவென்று பார்த்தோமேயானால், சமுதாயத்திற்கு விரைவாக கல்வியை புகுத்துவதில் ஊடகத்தின் பங்கு அளப்பரியது. ஆசிரியர் கற்பித்தலில் ஊடகம் ஓர் சிறந்த கருவி. தகவல் தொழில்நுட்பம் முறைசாரா கல்வியை வழங்குகிறது. கல்வி தொலைக்காட்சிகளின் மூலம் நாம் பல்வேறு கற்றலை கற்றுக்கொள்கின்றோம். கணினி கல்வி மூலம் கல்வி எளிமையாக்கப்படுகிறது. ஊடகங்கள் என்று பார்த்தோமே என்றால், இந்திரா காந்தி திறந்த நிலை பல்கலைக்கழகம் பல்வேறு வகையான கல்வி செயல்பாடுகளை வழங்குகிறது. மாசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ் மூலம் ஸ்வயம் போர்ட்டல் நிறைய கல்வி நோக்கங்களை பூர்த்தி செய்கிறது. நிறைய கல்வி வகைகளை வழங்குகிறது. இதை தேசிய அறிவுக்குழு ஆன்லைன் கல்வியை ஊக்கப்படுத்தியது. அதன் மூலம்தான் நான் கணினி நூலகம், மூக் கோர்ஸ், ஸ்வயம் கோர்ஸ் போன்றவற்றை கற்றுக்கொள்கின்றோம். ஊடகத்தின் பங்கு அளப்பரியது. ஆக அலகு 3 குடும்பம், பள்ளி, மாநிலம், ஊடகம்
சமுதாயம் இவை அனைத்தும் எவ்வாறு கல்விக்கு பங்காற்றுகிறது என்பதை பார்த்தோம். அலகு 4ல் கல்வியின் வரலாறு ஓர் கண்ணோட்டம் என்ற அமைப்பில் பார்க்க உள்ளோம். இதில் பண்டைய கால கல்வி முறை எவ்வாறு இருந்தது? இடைக்கால கல்வி முறை எவ்வாறு இருந்தது? நவீன கால கல்வி முறை எவ்வாறு இருந்தது என்பதை காண உள்ளோம். பண்டைய கால கல்வி முறையை நாம் வேத காலம், புத்த சமய காலம் என்று 2 கால வகை கட்டத்திலும், இடைக்கால கல்வி முறையில் முஸ்லிம்களின் ஆட்சி காலத்தில் கல்வி முறை எவ்வாறு இருந்தது என்ற நோக்கிலும், நவீன கால கல்வி முறையை சுதந்திரத்திற்கு முன் கல்வி முறை எவ்வாறு இருந்தது, சுதந்திரத்திற்கு பிந்தைய கல்வி முறை எவ்வாறு இருந்தது என்பதையும் காண உள்ளோம். பண்டைய கால கல்வி முறை அனைவருக்கும் தெரிந்த கல்வி முறையே குருகுல கல்வி, அதாவது வேத கால கல்வி என்று கூறுவர். வேதம் என்ற சொல்லுக்கு அறிவு, ஞானம் என்று பொருள். இந்த வேதகால கல்வி முறை குருகுல கல்வி முறையிலேயே கொடுக்கப்பட்டது. இங்கு ரிக், சாம, அதர்வன மற்றும் யஜுர் வேதம் கற்பிக்கப்பட்டது. 4 வேதங்களையும் மாணவர்கள் நன்கு கற்று தேர்ந்தனர். இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், வாழ்வில் தர்மத்தை கடைபிடிக்கச் சொல்லியது. இந்த குருகுல கல்வி முறையில் மாணவர்கள் குருவின் வீட்டில் தங்கி குரு என்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை கேட்டல் மூலம் கற்றனர். கற்பித்தல் முறையானது எவ்வாறு இருந்தது என்றால், கேட்டல், மனனம், சொல்லுதல், தியானம் ஆகிய முறைகளின் மூலம் குரு என்ன கூறுகிறாரோ அதை கேட்டு படித்துக் கொண்டனர். பாடத்திட்டம் என்றால், குரு சீடர் உறவு நன்றாக இருந்தது. இந்த 4 வேதங்களும் இதில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. மேலும் வடமொழியை கற்றுக்கொண்டனர். அது தவிர இலக்கணம், வானவில், இராணுவம், தத்துவம், ஜோதிடம் முதலிய கல்வி பிரிவுகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. உடற்கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. பெண் கல்வி, ரிஷி பத்தினிகளும் கல்வி கற்றுக்கொண்டனர். ஆக பண்டைய காலத்தில் வேத கால கல்வி முறையே இருந்தது. இந்த வேத கால கல்வி முறையில் ஒழுக்க நெறிகளை அனைவருக்கும் அழகாக சொல்லிக் கொடுத்தனர். அடுத்த கல்வி புத்த கல்வி. இது கௌதம புத்தரால் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் நோக்கம் ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையை துறந்தால் ஒருவன் பிறவா நிலையை அடைய முடியும். அதற்கடுத்ததாக நீங்கள் எல்லாரும் தெரிந்த இடைக்கால கல்வி முறையில் முஸ்லிம்கள் மக்தப் அண்ட் மதரசா என்ற கல்வி முறையின் மூலமும், நவீன காலத்தில் பல்வேறு அறிக்கைகளையும் கமிஷன்களையும் உருவாக்கி கல்வி வளர்ச்சிக்காக பல குழுக்களை உருவாக்கி செயல்படுத்தப்பட்டது. தற்பொழுது தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்தையும் படித்து நன்கு கல்வியை கற்றுக்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.